அமர்ந்து இறுதியாக உண்டு இரவு நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து கொண்டாட இங்கு கூடியுள்ளோம். இது இயேசுவின் பாஸ்கா விழா. வருட கணக்கில் வரலாற்றில் பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டிருந்தாலும் இயேசு இந்த விழாவுக்கு அர்த்தம் தந்து அழகு சேர்க்கிறார். செம்மறியை சமைத்து விருந்து படைத்தது பழைய பாஸ்காவில். இயேசுவே செம்மறியாக மாறி தன்னை முழுவதுமே திருவிருந்தாக தந்தது புதிய பாஸ்காவில். இயேசு தனது நினைவாக கொண்டாட பணிந்தது. இது புதிய நிகழ்ச்சிதான். உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று உறுதியளித்த இயேசு தன் அன்பான உடனிருப்பின் அடையாளமாக நற்கருணை இறையாட்சியின் அமைக்கும் தன் தாக நிறைவேற தனது சார்பாக பணிவிட செய்திட பணி குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த புனித நாளில் தான் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பது அடையாளமே நற்கருணை. இது பேரலையில் கூட்டப்பட்டு ஆராதிக்கப்படும் அருள் சாதனமாக மட்டும் இருந்துவிடாமல் நம் அன்றாட வாழ்வில் வழிகாட்டியாகவும் நாம் அதை அமர்ந்து கொள்ள வேண்டும். நற்கருணை கொண்டாடுகின்ற போதெல்லாம் இயேசு தமக்காக சிந்தி இரத்தத்தை மேற்கொண்ட போதெல்லாம் இயேசு நமக்காக சிந்திய இரத்தத்தை மேற்கொண்ட தியாகத்தை நினைந்து கொள்வோம். இறையாட்சியை பணிந்து தொடர்ந்து மேற்கொள்ள இயேசுவால் உருவாக்கப்பட்ட புனிதமான குருத்துவ பணியை போற்றுவோம். இயேசு உருவாக்கிய குருத்துவ பணி ஒருபோதும் நலிவடைந்து விடாது. இது புனித பணியை ஏற்றுகின்றவர்கள் பலவீனமான மனிதர்கள். ஆனால் இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் பலவீனமானதல்ல. உலகம் முழுவதிலும் இறையாட்சியை அமைத்திட கருவிகளாக மனிதர்கள் இந்த பணி குருத்துவத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும். நற்கருணை வழியாக வாழ்வில் இயேசுவின் குருத்துவத்தில் பங்கேற்றிட வேண்டி இயேசுவின் பாஸ்கா விழாவை கொண்டாட வாருங்கள். கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமானவர்களே, இது சிறப்பாக 40 நாள் நோன்பு இந்த தவக்காலத்திலே சிறப்பாக நாம் கடைபிடித்து இன்று சிறப்பாகவே இயேசுவுடைய இறுதி உணவை நாம் கொண்டாடுகிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். சிறப்பாக இந்த புனித வாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு நாளை திரு அவையானது வைத்திருக்கிறது என்றால், இறைவன் 2 திருவருட்சாதனங்களை நிறைவேற்றுகிறார், தொடங்குகிறார். அதனுடைய நினைவாகத்தான் இந்த பெரிய வியாழன் அன்று, புனித வியாழன் அன்று சிறப்பாக இந்த நாளிலே உன்னதங்களிலே கீதங்கள் முழங்க, பீடத்திலே பூக்கள் அலங்காரத்தோடு இந்த நாளை நாம் சிறப்பிக்கிறோம் ஒரு பெருவிழாவாக. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து இந்த புனித வாரத்திலே சிறப்பாக இந்த நாளினுடைய புனித செய்தி என்ன என்றால், 3 கருத்துக்களை நாம் உள்வாங்கி அதை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்தவ வாழ்வு இறைவனால் தொடங்கப்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்தவர்களாக சிறப்பாக இந்த பெருவிழா திருப்பலியை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட, தகுந்த விதத்திலே கொண்டாட, தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்த்து கண்களை மூடி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனே என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் குழந்தையும் தனியான என் மரியாதையும் வாழ்த்துவதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் அந்தவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முடியாது. எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. Amen.
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய வழியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திரு உணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் மெய்ப்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய இறைவாக்கு வழிபாட்டின் முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா விழாவை கொண்டாடும் முறையை இறைவனை விளக்கி சொல்கிறார். ஆட்டுக்குட்டியை அடித்து உண்ண சொல்கிற கடவுள் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்றும் பக்கத்து வீட்டாரோடு இணைந்து உண்ண வேண்டும் எனவும் அறிவுறுத்துகின்றார். பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களின் சார்பாகவே கடவுள் இருந்து அவர்களை அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கின்றார். நாமும் நமது அடிமை நிலையிலிருந்து கடந்து போகும் எண்ணத்துடன் பாஸ்கா விழாவிலே இந்த வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். பாஸ்கா ரா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 1-8 முடிய மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்குக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கு ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாகவும் கிடாயாகவும் 1 வயது குட்டியாகவும் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 15ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்களும் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தை சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள்
அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன செய்வாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உம் ஊழியன், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. புகழ்ச்சி பலியை உமக்கு செலுத்துவேன். ஆண்டவருடைய திருப்பெயரை கூவி அழைப்பேன். ஆண்டவருடைய மக்கள் அனைவரிலேயும் அவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்துவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. இரண்டாம் வாசக முன்னுரை. பிளவுகளாலும் பிரிவினைகளாலும் அலைக்கழிக்கப்பட்ட கொரிந்து நகர திருச்சபையில் உண்ணுகிற இடத்தில் கூட வேற்றுமைகளை வெளிப்படுத்தினர். அவர்களுக்கு ஒற்றுமை உணர்த்த முற்பட்ட திருத்தூதர் பவுல் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிற போது இயேசுவின் நினைவு போற்றப்படும் என்பது தெளிவுபடுத்துகிறார். இயேசுவின் பலியில் தவறாமல் பங்கேற்கும் நாம் அவரது வாழ்க்கை முறையில் பங்கேற்கிறோமா என்கிற சிந்தனையோடு இந்த வாசகத்தை கேட்போம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே,
ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும்வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 13 இறை வார்த்தைகள் 1 - 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்கி இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அல்லது சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. ராவுலக வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தாம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு கோலையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டும் அல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல்
நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில கேள்விகள்லாம் இடையில கேட்பேன். தூங்குறவங்க மட்டும் பதில் சொன்னா போதும், தூங்காதவங்க பதில் சொல்ல தேவையில்லை. நான் என்ன சொன்னேன் இப்ப? தூங்காதவங்க பதில் சொல்ல தேவையில்லை, தூங்குறவங்க மட்டும்தான் பதில் சொல்லணும். ஓகே. பிரியமானவர்களே, ஏதோ சிறப்பாக இந்த தவக்காலத்து 40 நாட்கள் ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்துருச்சு. 40 எத்தனாவது நாள் இது? 44வது நாள் இல்லையா? இந்த 40 நாளும் நானும் கடுமையா தவம் இருந்தேன், சாப்பிடாம இருந்தேன், ஒருத்தல் இருந்தேன் அப்படிங்கிற மட்டும் கை தூக்குங்க. யாருமே இல்லையா? இந்த ஊர்ல ஒருத்தர் கூட 40 நாள் தியானம் ஒருத்தல் இல்லை. சரி, இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. தலையை மட்டும் ஆட்டுறாங்க. யாராவது இருந்தீங்கன்னா 40 நாள்? 2 பேர், 3. சரி, அந்த 3 பேர் கை தட்டுவோம். பிரியமானவர்களே, மற்றவங்களும் ஏன் 40 நாள் இல்லை? உடம்பு ஒத்துக்கலையா? உடம்பு சரியில்லை. சரி, இந்த 40 நாள் வெள்ளிக்கிழமையில நான் உபவாசம் இருந்தேன் அப்படிங்கிற கை தூக்குங்க. வெள்ளிக்கிழமையாவது உபவாசம் இருந்தேன். நல்லா உயர்த்தி தூக்குங்களா பார்க்கலாம். உங்களுடைய ஆன்மீக சக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, ஓரளவுக்கு நிறைய பேர் இருந்திருக்கீங்க, ஆண்களை தவிர. எல்லாம் ஜோரா கை தட்டுவங்க. இந்த 40 நாள்ல வெள்ளிக்கிழமை மட்டும் உண்ணாவிரதம் இருந்தவங்க. ஓகே, பரவாயில்ல. பிரியமானவர்களே, இந்த 3 நாள் நான் உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்ற நான் தான் வருவேன். அதனால நான் ஹோலி கிராஸ் கல்லூரியில ப்ரொஃபஸரா இருக்கிறேன். இங்க அமலாசிரமத்தில் அந்தோனியார் பேராலயத்துல நான் துணை அதிபரா இருக்கிறேன். இன்னும் பிரான்சிஸ்கன் ஒளி அப்படின்னு ஒரு மேகசின் வருது, அதுக்கு முதன்மை ஆசிரியரா, அந்த பத்திரிகையுடைய முதன்மை ஆசிரியர் இருக்கிறேன். அதனால சைக்காலஜியும் நான் படிச்சிருக்கிறேன். உங்களை பார்த்தாவே நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அழகா சொல்லிடுவேன். ஸோ ஏற்கனவே 2000 பேருக்கு மேல தனியா கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்கள வாழ்க்கையை மாற்றி இருக்கிறேன். அந்த அளவுக்கு இப்ப நான் விஸ்காம் தான் டீச் பண்றது ஹோலி கிராஸ்ல. பட் அதுக்கு முன்னாடியே சைக்காலஜியும் படிச்சிருக்கிறேன். அதனால முகத்தை பார்த்தாலே, நான் ஃபேஸ் ரீடிங்ல ஸ்பெஷலைஸ்ட். உங்க முகத்தை பார்த்தனாவே நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, என்ன குணம் உங்களுக்கு இருக்குன்னு அழகா சொல்லிடுவேன். ஒரு 2 நிமிஷம் போதும், உங்களை பார்த்தனா போதும். அந்த அளவுக்கு இந்த உலகில நான் மற்றவங்களுக்கு வழி நடத்துறதுக்காக இதெல்லாம் படிப்பு சிறப்பா படிச்சிருக்கிறேன். அதனால நான் வரும்பொழுது உங்களை எல்லாமே பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டேன், யார் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு. இன்னமும் அப்படியே என்னமோ தவணமோ ஏதோ கப்பலை கவுந்த மாதிரி தான் உட்காந்துருக்குங்க. என்னம்மா இன்னைக்கு பெரிய வேலைன்னா எப்ப முடியும் அப்படின்னு இதோ ஒரு சிந்தனையோடு உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்தாவே தெரியுது அந்த ஆர்வம் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், எப்படி கொண்டாடணும், என்னமோ கோயிலுக்கு ஏதோ போறோம், போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கீங்க. இங்க அதுக்காக உட்காந்துருக்கீங்க. பார்த்தா தெரியுது வேற ஏதோ ஒரு சிந்தனை உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உடம்பு மட்டும்தான் இங்க இருக்குது. அதனால நான் இடையில காட் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க எல்லாமே ஆல் த டைம் அப்படின்னு சொல்லுவோம். காட் இஸ் குட் நான் சொன்னா நீங்க ஆல் த டைம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க தூங்காம இருக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட், உங்க மைண்ட் ஆக்டிவா இருக்கிறதுக்காக தான். காட் இஸ் குட். நல்லா சத்தமா சொல்லுங்க, காட் இஸ் குட். நான் ஆல் த டைம் சொன்னா நீங்க காட் இஸ் குட்னு சொல்லணும். காட் இஸ் குட் and all the time. God is good all the time. இப்ப ஆண்கள் மட்டும் சொல்லுங்க. ஆண்கள் அப்படியே நல்லா வாயில கம்மு வச்சு ஒட்டின மாதிரியே இருக்காங்க. God is good. ஆண்கள் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். God is good all the time. சரி, இந்த 12 சீடர்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. God is good ஆல் த டைம்னு சொல்லணும். சரிங்களா? ஆல் த டைம் சத்தமா சொல்லுங்க. இல்ல 12 சீடர்கள் மட்டும் காட் இஸ் குட். நல்லா சத்தமா சொல்லுங்க, அப்படி போய் இடிஞ்சு விடுற மாதிரி. காட் இஸ் குட் ஆல் த டைம்.
God is good. வெரி குட், சூப்பர். எல்லாம் கை தட்டிங்க இந்த 12 சீடர்களுக்கு. நல்லா சீடருக்கு முன்னாடியே நல்லா 12 சீடர்கள் ஜெகஜோதியா உட்கார்ந்து இருக்கீங்க. சரி, ஏன் இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய பாதங்களை கழுவினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக கழுவினாரு? உங்களதான் முன்னாடி 12 சீடர்கள் தான் கேட்கிறேன், எதுக்காக இயேசு பாதங்களை கழுவுறார் தெரியுமா? நீங்களா கிறிஸ்தவங்களா இல்ல வாடகை கூட்டு வந்திருக்கிறாங்களா? ஒரு நாள் கிறிஸ்தவங்களா? God is good and all the time. God is good and all the time. பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை நாம் முன்வைத்து தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல்ல நற்கருணை தொடங்கின ஒரு நாள். இயேசு கிறிஸ்து முதல்ல குருத்துவத்தை தொடங்கிய நாளை நினைவு கூர்ந்து இன்னைக்கு நம்ம சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். அப்ப கத்தோலிக்க திரு அவையில நற்கருணை குருத்துவம் என்ற 2 அருட்சாதனங்களை இயேசு கிறிஸ்து நிறுவிய நாள் தான் இன்னைக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிறுவியத இன்னைக்கு நம்ம அதை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். மற்ற பிரிவினை சகோதரர்களுக்கெல்லாம் இது கிடையாது. அவங்க வேற மாதிரி அதை டைல்யூட் பண்ணி அதை விட்டுட்டாங்க. குருத்துவம் நற்கருணை மிக மிக சிறந்தது. எனவே இந்த கத்தோலிக்க திரு அவையிலே நற்கருணை இருக்க வேண்டும் என்றால் குருவானவர் இருக்க வேண்டும். குருவானவர் இருக்க வேண்டும் என்றால் நற்கருணை இருக்க வேண்டும். நற்கருணையும் குருவானவரும் இருந்தால் திரு அவை இருக்கும். God is good and all the time. நான் பேசுறது கேட்காதவங்க மட்டும் சொல்லுங்க, God is good. வெரி குட், தேங்க்யூமா. ஓப்பனா பிராங்கா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? வெரி குட். பிரியமானவர்களே, அப்ப இந்த நற்கருணை குருத்துவ பத்தி இன்னைக்கு நம்ம நிறைவா கொஞ்சம் நல்லா சிந்திப்போமே. இது தெளிவு நமக்கு வேணும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏன் இந்த நற்கருணை, ஏன் இந்த குருவானவர் தேவையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இன்னொரு கேள்வி, முத திருப்பலி நடத்தின குருவானவர் பேர் என்ன? திருப்பலி கத்தோலிக்க திரு அவையில வச்ச குருவானவர் பெயர் என்ன? கவிரியரா? அடுக்கல ராஜா? யாரு? சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. முதல்ல எந்த சாமியார் வச்சாரு திருப்பலி? யாருக்காவது தெரியுமா அந்த சாமியார் பேரு? நான் எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்? இது சிஎஸ்ஐயா, பெந்தகாஸ்ட் சர்ச்சா? அப்படிலாம் இது இல்ல. நீங்க கேத்தலிக் சர்ச் பீப்புள் தானே? ஆமாவா இல்லையா? வெரி குட். யார் வச்சது திருப்பலி? வெரி குட். உங்க பேரு என்னம்மா? ஜோஸ்பின் மேரிக்கு. நல்லா ஜோரா கை கட்டுங்க, நல்லா ஜோரா கை கட்டுங்க. சத்தமா கை கட்ட முடியல, நல்லா கை கட்டுங்க. வெரி குட். திருப்பலி யார் வச்சது? இயேசு. அதுதான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு முன்னாடி அதெல்லாம் சொல்றேன். இந்த திருப்பலியை அவர் இந்த ராவுனையில தொடங்கினார். அதுதான் திருப்பலி. அதான் திருப்பலி இயேசு கிறிஸ்து தொடங்கினார். சரி, இன்னொரு கேள்வி, நற்கருணை வாங்கியது யார்? நற்கருணை பூச இயேசு. நற்கருணை யார் வாங்கினாங்க? யோவான், மத்தேயு. வெரி குட். யோவான், மத்தேயு. வேற யாரு? லூகாஸ். அப்புறம் வேற மார்க். வெரி குட். God is good and all the time. யாருமே வாங்கியிருப்பாங்க நற்கருணை? யாரு? அப்போஸ்தலர். பேரு யார்? அப்போஸ்தலர் 12 பேர் ஆச்சு. பேதுரு, சீமோன் பேதுரு. யார் அது? கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட் பையா. வேற யாரு? ஆனா தப்பான பதில். இயேசு அந்த அப்பத்தை பிட்டு யூதாசுக்கு தான் கொடுத்தாரு. God is good and all the time. முதல்ல நற்செய்தியை படிச்சு கேட்டிருக்கீங்களா? வருஷம் தவக்காலம் வருது. நற்கருணையை பிட்டு முதல்ல சீமோன் கிட்ட கொடுத்து, நீ செய்ய வேண்டியது விரைவாக போய் செய் அப்படின்னு சொல்லுவார்ல. இந்த அப்பத்தை எடுத்து
ரசத்துல தொட்டி யாருக்கு நான் வைக்கிறோனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப முதல் நற்கருணை யார் வாயில போச்சு? யூதாசுடைய வாயில தான் போச்சு. யூதாஸ் யாரு? இயேசுவை காட்டி கொடுக்க போறவன், பாவி, ஒரு துரோகி. அந்த மனுஷனை இயேசுக்கே தெரியும் இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சு கூட முதல் நற்கருணை கத்தோலிக்க திருவையிலேயே முத நம்ம ஃபர்ஸ்ட் கம்மியை வாங்குறோம் இல்லையா? எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனா இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தி அந்த முதல் நற்கருணைய இந்த யூதாஸ் காட்டி கொடுக்கிறவனுக்கு போய் அந்த நற்கருணையை கொடுக்கிறாரு. God is good. அப்ப ஏன் முத அவங்ககிட்ட கொடுத்தாரு? ஒருவேளை என்னை உட்கொண்டுட்டு என்னுடைய உடலையோ ரத்தத்தை உட்கொண்டுட்டாவது அவன் மனம் மாறுவானா அப்படின்னு பார்ப்பதற்காக அந்த பாவி கையில முதல் நற்கருணை இயேசு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்கருணையை தொடங்கினவரு, திருப்பணியை தொடங்கினவரு முதல் நற்கருணையை ஒரு பாவி கிட்ட தான் கொடுக்கிறார். அதனால இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே பாவிகளை மனம் திருப்ப, மனம் மாற்ற, கோயிலுக்கு வராதவங்களை வர வைக்கிறதுக்கு, கடவுளை பத்தி தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு. இதுக்குதான் கடவுள் வர. கடவுளை விட்டு வெளியே தொலைவில் இருக்கிறோம். எனக்கு ஆடு இருக்குது, மாடு இருக்குது, சொத்து இருக்குது, சொகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு கோயில் அப்படின்னு உட்காந்துருக்கோம் இல்லையா? அவர்களுக்காகத்தான் இயேசு நாடி வருகிறார், தேடி வருகிறார். God is good and all the time. பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இந்த நற்கருணையை ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த நற்கருணை இங்க தேவையில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பெரிய ஆற்றல் வாய்ந்தவராக, சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க அந்த கோயிலுக்கு போலாமா, இந்த கோயிலுக்கு போலாமா, இந்த பாஸ்டர் கிட்ட போலாமா, அந்த போயிட்டு மந்திரிச்சுட்டு வரலாமா? எங்க கடவுள் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சக்திகளையும் விட பெரியவர், வலிமை வாய்ந்தவர். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த உயிருள்ள தேவன் நற்கருணையில இருக்கிறாரு. அது ஏதோ ஒரு கடமைக்கு வராங்க, வந்து ஆமே வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வேற இன்னும் வெளியில போயிட்டு அங்க போனா அந்த நற்கருணை ஆண்டவர் உள்ள இருக்கிறாரு. நம்ம பேச்சு இருக்குது, அந்த வார்த்தைகள் இருக்குது, அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியில பேசி இருக்கிறோம். அப்ப உயிருள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் உயிரோடு இருக்கிறாங்க. யாராவது நினைச்சு பாக்குறோமா? கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து, ஆண்டவரே நற்கருணை தேவையாக நான் இருக்கிறேனே, உன்னை சுமந்து கொண்டு செல்லுகிறேனே, உன்னுடைய உடலும் ரத்தமும் என்னுடைய உடல் முழுவதுமாக கலந்து எனக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கட்டும், நான் நல்ல செயல்கள் மட்டுமே செய்வேன் சொல்லிட்டு யாராவது ஜெபிக்கிறோமா? எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பு வைக்கக்கூடிய ஆற்றல், சக்தி இந்த நற்கருணைக்கு உண்டு. இதைதான் லான்சியானோல ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. God is good and all the time. லான்சியானோ அப்படிங்கிற இடத்துல ஒரு குருவானவர், நற்கருணை புது குருவானவர், குரு பட்டம் வாங்கி ஒரு வருஷம் தான் ஆகுது. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வரலாறு. என்ன சந்தேகம்னா, நான் தினமும் பூசை வைக்கிறேன், அந்த நற்கருணை அப்படி அபிஷேகம் செய்யறேன், ஆனா இது உண்மையா கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு எப்ப எனக்கு அது காட்சி தெரியும் அப்படின்னு சந்தேகத்துல ஒரு நாள் திருப்பணி நடத்துறாரு. அன்னைக்கு நடத்திட்டே இருக்கும் பொழுதுதான், இது என் உடல், என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தூக்கி காட்டின உடனே அப்படியே அந்த அப்பம் அப்படியே கொஞ்ச நேரத்துல சதையா மாறுது. அப்படி பெருசா சதை, மனுஷ சதை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்படியே கீழே போட்டு, ஐயோ ஆண்டவரே என்ன மன்னிச்சுது அப்படின்னு கீழே முழங்கால் படிக்கிற மக்கள்லாம் ஆச்சரியம் பாக்குறாங்க. என்ன ஆச்சு சாமியாருக்கு திடீர்னு ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்படின்னு. திரும்ப அந்த ரசத்தை எடுக்கிறாரு. இது இயேசுவினுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நினைவாக செய்ய தூக்கி காமிட்டு கீழே வச்சு பாக்குறாரு. அந்த கப்பு ஃபுல்லா ரத்தமா அப்படியே பொங்கி வருது. God is good. இந்த புதுமை நடந்து ஏறக்குறைய 800 வருஷம் ஆயிடுச்சு. 800 வருஷம் ஆயும் அன்னைக்கு நடந்த அந்த புதுமை, அந்த இயேசுடைய சபை, இயேசுடைய ரத்தம் இன்னைக்கும் லான்சியானோல மக்களுடைய பாதைக்காக வச்சிருக்கிறாங்க. அது இன்னும் கெடாம அப்படியே இருக்குது. அதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது எந்த சதை அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதனுடைய இதய சதையா இருக்குது. இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சதையா இருக்குது. ரத்தம் பாத்தீங்கன்னா ஏபி குரூப்பை சார்ந்த ரத்தம். இது டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இயேசுவை அடக்கம் செய்யும் போது அவருடைய துணியில இருந்து அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும்போது ஏபி குரூப்பை சார்ந்த ஒரு ரத்தம். அப்ப இந்த ரத்தமும் அதே குரூப். அப்ப இது இயேசுடைய ஒரு ரத்தம். இந்த ரத்தத்துக்கும் எல்லா விதமான கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கு, மினரல்ஸ் இருக்குது, வாழ்றதுக்கான தேவையான எல்லா பொருளும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னா உலக அளவில் உள்ள மருத்துவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து இது உண்மையாக ரத்தம், உண்மையாவே சதை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்க. அது இயேசுடைய உடல் ரத்தம் என்று நிரூபித்து விட்டார்கள். God is good. பிரியமானவர்களே, அப்படி
நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இந்த நற்கருணை நான் எப்படி வாங்குகிறேன்? பாருங்க, உங்க உடம்புல உள்ளத்துல நம்பிக்கை இல்லாம நற்கருணை வாங்குனீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட செயல்பட மாட்டாரு. எப்படி தெரியுமா? யூதாசுக்கு நற்கருணை அவனுக்குள் கொடுத்த உடனே, அவன் அதை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். படிக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நற்கருணை வாங்கி அந்த அப்பத்தை உட்கொண்ட உடனே சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். அப்ப யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாம ஏனோ தானும் அந்த நற்கருணை வாங்குறீங்களோ, அந்த நற்கருணை ஆண்டவர்களுக்குள்ள வந்தா கூட அது சாத்தானாக மாறி விடுகிறது. God is good. பிரியமானவர்களே, அப்ப அந்த சாத்தானை உட்கொள்கிறதாக நம்ம நிறைவேற்ற வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்? நம்பிக்கை இல்ல. உயிருள்ள தேவன் கடவுள் நற்கருணை இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கை இல்லாததுனால சாத்தான் நமக்குள்ள புகுந்துடுறான். நீ என்னதான் தினமும் நற்கருணை வாங்கினாலும் நம்பிக்கை இல்ல, ஒரு பக்தி இல்ல, ஒரு பயம் இல்ல, கடவுள் மேல ஒரு பயம் இல்ல அப்படின்னா நிச்சயமா அது சாத்தானுடைய செயல்பாடாக இருக்கும். உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்காது. அந்த நற்கருணையை வாங்கி ஒரு தயாரிப்பு, ஒரு பயம், எனக்குள்ள கடவுள் வராரு, என் உடம்புக்குள்ளே அந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரு, என் உடம்பு நான் தூய்மையா வச்சுக்கணும், உண்மையா இருக்கணும், நல்ல மனுஷனா இருக்கணும். அப்படி உங்களை தயாரிச்சு வாங்கும்போது அந்த நற்கருணை உங்களோடு செயல்படும், பல்வேறு அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் கொண்டு வரும். பிரியமானவர்களே, இந்த நற்கருணைக்கு நான் எப்படி மதிப்பு கொடுக்கிறேன்? இன்னைக்கு நம்ம கிராமத்திலேயே ஒரு ஆலயம் இருக்கு, நற்கருணை இருக்கிறாங்க, நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமா இருக்கிறாரு. இந்த பக்கம் இப்படி கிராஸ் பண்ணும்போது வரும்போது அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நின்று நற்கருணை ஆண்டவரே என்னை பார்த்துக்க, நான் இப்படி போறேன், வேலைக்கு போறேன், இது போறேன், என்னை பார்த்துக்கணும், யாராவது ஒருத்தர் ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அப்படி ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை கொஞ்சம் ஏனோ தானோன்னு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். God is good and all the time. So தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க, God is good. தூங்குறவங்க சத்தமா சொல்லணும், God is good and all the time. வெரி குட். கொஞ்சம் பேர் நல்லா அலர்ட்டா இருக்கிறீங்களே, பரவாயில்ல. இந்த டெக்னிக் தெரியும் உங்களுக்கு. God is good and all the time. பிரியமானவர்களே, அடுத்ததாக இயேசு நிறுவிய குருத்துவம். இந்த குருத்துவத்தை ஏன் இயேசு நிறுவினார்? இந்த குருத்துவம் தேவையா அப்படின்னா இது தேவை. ஏன்னா குருத்துவம் தான் இந்த நற்கருணையை, இயேசுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுப்பதற்கான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டில இருந்து அந்த குருக்கள் இருக்கிறார்கள். அந்த குருக்கள் அந்த பாரம்பரியத்தில் வருகிறது. அந்த இயேசு ஒரு புதிய குருவானவரை உருவாக்குகிறார். எப்படி? என் உடலையும் ரத்தத்தையும் மக்களுக்கு பிட்டு கொடுக்கணும், அவர்களது ஆசீர்வாதத்திற்காக குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள். இந்த வார்த்தை தாங்க இந்த குருவானவருக்கு தகுந்த வார்த்தை. அப்ப இன்னிலிருந்து இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்படி யாரை பார்த்து சொன்னாரு? நோயாளிகளை பார்த்து சொன்னாரா? யாரை பார்த்து சொன்னாரு? அங்கிருந்த சீடர்கள்கிட்ட சொல்றார், என் நினைவாக செய்ய. சீடர்கள் யாரு? இயேசுடைய சீடர்கள். அவர்கள் தான் இந்த கத்தோலிக்க திருஅவையை நிறுவியவர்கள். அவர்கள் வழியில் வருபவர்கள் தான் போப்பானவர், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், மற்ற பொதுமை, அப்படியே வரிசையா வருது. அப்ப இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்கள் மட்டும்தான் நற்கருணையை மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப நற்கருணையின் அப்படின்னு சொன்னாலே அங்க குருவானவர் இருக்கணும். குருவானவர் இருக்காருன்னா சும்மா கோயில் கட்டி உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. நற்கருணையை பகிர்ந்து கொடுப்பதுதான் முதல் வேலை, முதல் பணியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு குருவானவர் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு தவறான எண்ணங்கள் இருக்கும், தவறான அணுகுமுறைகள் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னடா சாமியாரு, என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படி நம்ம கூட சொல்றோம் இல்லையா? ஆனா இந்த குருத்துவம் அப்படின்னாக்கா நம்ம கத்தோலிக்க திரு அவையில கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம மற்ற பிரிவினை சகோதரர்கள் எல்லாம் திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட இருக்கிறாங்க, பாஸ்டரா இருக்கிறாங்க, மற்ற எல்லா வாழ்க்கையும் அவங்க நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கத்தோலிக்க திரு அவையில இந்த குருத்துவம் என்பது ஒரு பெரிய ஃபார்மேஷன். முதல்ல 15 வருடங்களா படிச்சு வந்திருக்கிறாங்க. நாங்க படிக்கும் போது 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டு 12வது முடிச்சுட்டு 12th முடிச்சிட்டு பிறகு 13 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். படிப்பு மட்டும் கிடையாது, இதுல எல்லா வேலையும் செய்யணுங்க. எல்லா வேலையும் செய்யணும். ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், சாணி வாரணும், தாயத்தை கழுவணும். இது எல்லாமே 12 வருஷமும் செஞ்சுட்டு தான் வரும். ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு அனானிமஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. நாங்க படிக்கும்போது கோத்தகிரியில இருந்து, நல்லா கவனிச்சுங்க, கோத்தகிரியில இருந்து மதுரை கொண்டாந்து இறக்கி விட்டுட்டாங்க. அதாவது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப மதுரை 50 ரூபாய் கையில கொடுத்து இறக்கி விட்டுட்டாங்க. ஒரு மாசம் நாங்க
அந்த மதுரையில் தான் இருக்குது. அனாவின் அப்படின்னா மக்கள் எப்படி போயிட்டு வேலை தேடி சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக கோத்தகிரியிலிருந்து கோத்தகிரியிலிருந்து கொண்டு வந்து மதுரையில் விட்டாங்க. 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப எல்லாருமே ஒருத்தரும் பிரதர்ஸ்லாம் அவங்க இறக்கி விட்டு போயிடுவாங்க. அந்த 50 ரூபாய் வச்சு நம்ம போய் சாப்பிட்டுக்கணும், வேலையை தேடணும், எங்கேயா தங்கிக்கணும். 1 மாசம் வரைக்கும் அங்கதான் இருக்கணும். அந்த 50 ரூபாய் வச்சுக்கிட்டு நம்ம போய் வேலை தேடி சம்பாரிச்சு அந்த பணத்தை வச்சுதான் மீண்டுமா அந்த கோத்தகிரிக்கு போகணும். சோ இந்த மாதிரி அந்த மதுரையில் விட்டாங்க. அந்த 50 ரூபாய் வச்சு எத்தனை நாள் சாப்பிடலாம்? 50 ரூபாய் வச்சுக்கிட்டு 2 நாளா 3 நாள் சாப்பிடலாம். பிரியாணியா? பிரியாணி சாப்பிடலாமா? ஒரு வேலை 50 ரூபாய். அப்பெல்லாம் பிரியாணி வந்து 30 ரூபாய். அந்த அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபாய்க்கு 25 ரூபாய் 30 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனா நான் வந்து அந்த 50 ரூபாய்க்கு முதல்ல ஒரு வாழைப்பழம் வாங்கினேன் முதல் நாள். அப்புறம் நைட் படுக்கும் போது ஒரு பன்னு. அன்னைக்கு ஃபுல்லா சுத்தின வேலை கிடைக்கல. 2வது நாள் திரும்ப ஒரு பன்னு ஒரு வடை. அப்புறம் அதுவே வந்து ஒரு 20 ரூபாய் காலி ஆயிடுச்சு. 3வது நாள் திரும்ப அங்கங்க சுத்துறேன். ஒரு இடத்துல ரொம்ப பசி தாங்க முடியாம சோறு சாப்பிட்டேன், ஃபுல்லா காலி. அப்புறம் என்ன பண்றது, திரும்ப போறதுக்கும் வழி இல்லை. நாங்க உண்மையை சொல்லிடக்கூடாது. நாங்க வந்து யாராவது கிறிஸ்தவங்களை பார்த்தா உண்மை சொல்லிடக்கூடாது. நாங்க வந்து பிரதர்ஸுங்க, நான் இப்படி வந்துட்டோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. போலீஸ் கிட்ட மாட்டினா மட்டும், ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு கடந்து போலீஸ் மாட்டினா அந்த ஐடியா காமிக்கலாம், நாங்க இது மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி யாரும் ரிவீல் பண்ணக்கூடாது நீங்க பிரதர்ஸ்னு. அப்புறம் அப்படியே போய் சுத்தி சுத்தி வந்த புதூர்ல ஒரு புதுசா ஒரு ஹோட்டல் அன்னைக்கு தொடங்கினாங்க. அன்னைக்கு தொடங்கின உடனே சர்வெண்ட்டுக்கு ஆளு தெரியாது. அப்ப ஒரு நான் வேலை கேட்டேன். அப்புறம் கேட்டாங்க எங்க இருந்து வர, வீட்டுல துரத்திட்டாங்க, அதனால சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு. எந்த ஊரு, ஆதார கார்டு காமி, இதை காமி, அதை காமி, அட்ரஸ் சொல்லு, போன் நம்பர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை, நான் சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் வச்சுக்கிட்டாங்க. அப்ப வச்சுக்கிட்ட உடனே நான் வந்து பேரு மாத்தி சொல்லிட்டேன், குமார்னு சொல்லிட்டேன். ஏன்னா உண்மையான பேர்லாம் சொல்லக்கூடாது இல்லையா, குமார்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவரு அந்த முதலாளி பார்த்து கூப்பிடுவாரு, அந்த பிளேட்லாம் கழுவு சொல்லுவாரு இல்லையா, குமார்னு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு அந்த பேரு எனக்கு ஞாபகம் இல்லை. குமார் உன்னதாண்டா, நீதான் குமாரு, உன்னதான் கூப்பிடுறேன் அப்படின்னு. ஐயோ சாரி சார். அப்ப அந்த மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு போனோம். இது வந்து ஒரு அனாவசிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நிறைய ரோடு வேலை செஞ்ச பிரதர்ஸ் இருக்கிறாங்க, ரோடு கூட்டினவங்க, டாய்லெட் கழுவுனவங்க, தார் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை போய் செஞ்சவங்க, சின்ன சின்ன கம்பெனிஸ் போய் கூட்டுற வேலை, இந்த மாதிரிலாம் செஞ்சு 1 மாசம் இருந்து சம்பாதிச்சுட்டு வந்து நாங்க திரும்ப சபைக்கு வந்திருக்கோம். இது ஒரு அனுபவம். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டே வருவாங்க. அதோட படிக்கணும், நல்லா படிக்கணும். அங்க இருக்கிற சாமியாருங்க, ஒரு வீட்டுல மாமியார் மருமகனாக்கா ஒரு மருமகளுக்கு ஒரு மாமியார் தான். ஆனா அங்க பிரதர்ஸ்களுக்கு சாமியார் வீட்டுல இருந்தா அங்க 10 சாமியார் இருப்பாங்க. அந்த 10 சாமியாரும் 10 மாமியாருக்கு சமம் இல்லையா. ஒருத்தர் ஒரு வேலை செய்வாங்க. ஒரே நேரத்துல சுடுதண்ணி போடுவாங்க, ஒரே நேரத்துல போஸ்ட் ஆபீஸ் போடுவாங்க, ஒரே நேரத்துல ஒரு ட்ரெயின் புக் பண்ணிட்டு வாங்குவாங்க. ஒரு வேலை செய்யறா கூட அப்படி அந்த சாமியாருக்கு வேலை செய்ய மாட்டேன்னு அந்த சண்டை. அப்ப எனக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு ரிமார்க் கொடுத்துருவாங்க, நான் சாமியார் ஆக முடியாது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு 13 ஆண்டுகள் சைக்காலஜி படிச்சிருக்கிறோம், உலகில் படிச்சிருக்கிறோம். உலக வேர்ல்டு ரிலிஜன் அப்படின்னா இந்து மதத்தை பத்தியும் படிச்சிருக்கிறோம், முஸ்லீம் பத்தியும் படிச்சிருக்கிறோம், ஜெயினிச பத்தி, எல்லா மதங்களுடைய கடவுளுடைய பக்தியை பத்தியும் படிச்சிருக்கிறோம். இது எல்லாம் படிச்சுட்டு கடைசியில விவிலியத்தை பத்தி படிப்போம். இதுதான் 13 ஆண்டுகள் ஒரு குருவானதற்கான ஒரு ட்ரெயினிங். சாதாரண ட்ரெயினிங் கிடையாது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க சேரும் பொழுது 27 பேரு, ஆனா சாமியார் ஆனது 6 பேர். அப்ப அந்த மீதி பேரெல்லாம் தாங்க முடியாம ஒரு நாள் முதல் நாளே ஒரு பிரதர் வந்து அந்த சாணத்தை, மாட்டு சாணத்தை தலையில தூக்கிட்டு போனாங்க, அப்படியே கொட்டிக்குச்சு. அதை பார்த்து அந்த ஸ்மெல்ல பார்த்து ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் வெளியே வந்துட்டார். அப்படி இப்படி ஒருத்தரா ஒரு வேலை செய்யும் போது சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது ஓடி போயிட்டாங்க. பாருங்க, அவ்வளவு கடுமையா தவமிருந்து ஜெபிச்சு நல்லா படிச்சு குருவானவரா ஆகி வரும். வந்து மக்களுக்கு பணி செய்ய வரலான்னு ஆர்வம் வந்தா மக்கள் வந்து இந்த சாமியார்னா இப்படி இருக்கிறாரு, இந்த சாமியார்னா அப்படி, இவர் இங்கதான் பேசுவாரு அங்கதான் பேசுவாரு, நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். பிரியமானவர்களே, குருவானவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர், கடவுள் வழி நடத்துறார். நம்ம வேலை என்னங்க, நம்ம கோயிலுக்கு வரணும், செபிக்கணும். அவங்க ஆன்மீகத்துல எந்த வழி நடத்துறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவர் இப்படி அப்படின்னு நம்ம இந்த கோயிலுக்கு வர்றது ஆன்மீகத்துக்கு இல்ல, ஒரு அரசியல் பண்றதுக்காகவே இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த சாமியார் வந்தா இப்படி போன சாமியார் மாதிரி இல்லையே, இவர் வேற மாதிரி இருக்கிறாரு. இப்ப அந்த குருத்துவத்தை நம்ம தீர்ப்பிடுவதற்கு நமக்கு இங்க இடமே இல்லைங்க. தீர்ப்பிடுகிற ஒரு பொறுப்பு கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம குடும்பத்திலயும் சரி, யாரையும் தீர்ப்பிடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. அப்படி தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த தீர்ப்பு நம்ம ஒரு மற்ற குருவானவர் மேல சொல்ற போது கடவுள் நமக்கு தான் பெரிய பெரிய தண்டனை கொடுப்பாரு. கடவுள் பார்த்துக்குவார்.
ஏன்னா நீங்க பாவம் செஞ்சீங்க, தப்பு செஞ்சீங்கன்னா உங்களை எப்படி திரும்ப சாகடிப்பாரு? சின்ன சுத்தி வச்சுட்டு டங்குன்னு தலையில போட்டு உங்களை சாகடிப்பாரு. ஆனா பெரிய சாமியார் தப்பு பண்றாருன்னு வச்சுக்கீங்களேன், நல்லா ஒரு 10 கிலோ சம்பட்டி எடுத்து மேல டங்குன்னு அடிச்சாருன்னா பங்குன்னு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி கடவுளுக்கு சாமியாருக்கு தண்டனை கொடுப்பாரு. நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதனால குருவானவர் அப்படின்னு சொன்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர், அந்த திருப்பலி நேரத்தில் கடவுளையே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்தவர்களாக குருவானவர்களுக்கு இந்த திரு அவை கட்டளையிலே இருக்கிறது இல்லையா, ஒரு கட்டளை இருக்குது, ஒழுங்குமுறை சொல்லுங்க பார்க்கலாம். திருச்சபை கட்டளையில ஒண்ணு இருக்குது, ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான. யார் அந்த ஞான மெய்ப்பர்? குருவானவர்கள் தான் ஞான மெய்ப்பர்கள். அவர்களுக்கு நம்மாலான உதவி செய்யணும். நீங்க உதவியே செய்ய முடியல கூட உபத்திரம் செய்யாமலாம் இருக்கணும். அதுதான் திரு அவை சொல்லுகிற ஒரு பாடம். அப்படிப்பட்ட குருவானவர் சிறப்பாக இன்று குருத்துவத்தை நிறுவிய நாள். இந்த பங்குல எத்தனையோ குருக்க வந்திருப்பாங்க. எத்தனை பேர் பங்குசாமி இருக்கு நீங்க விஷ் பண்ணீங்க? இங்க இருந்த பங்குசாமி இருக்கலாம், கை தூக்குங்க. நான் போன் பண்ணி இங்க எங்க பங்குல இருந்து எல்லா ஃபாதருக்கும் இன்னைக்கு ஹாப்பி பிரீஸ்ட்ஹுட் குருத்துவ நாள் வாழ்த்துக்கள் சொல்ல அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. யாருமே இல்லை. அதானே, யாரோ வர்றாங்க போறாங்க, நமக்கு இல்ல. நமக்கு புதுசு கரெக்டா டைமுக்கு வந்துடணும், டைமுக்கு முடிச்சிடணும். அது மட்டும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவோம். ஆனா அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது, பாராட்டுறது, அதெல்லாம் எங்களுக்கு உள்ளத்துல இருந்து வராது. God is good and all the time. பிரியமானவர்களே, எனவே இந்த குருத்துவம் மிக சிறந்தது, இயேசுவால் உருவாக்கப்பட்டது. இயேசுவே சொல்லியிருக்கிறார். அது கூட இன்னொன்னு கூட நற்கருணைக்கு இன்னொன்னு ஒப்புரவு என்ற ஒரு அருட்சாதனத்தை, யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை எல்லாம் நீங்க மன்னியாமல் விடுகிறீர்களோ அவை மன்னியாமலே விடப்படும் என்று சொல்லி திருத்தூதருக்கு சொன்னாரு. அந்த குருக்கள் தான் இன்னைக்கு இந்த பாவ அறிக்கையில் ஒப்புரவு அருட்சாதனத்துல பாவங்களை மன்னிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு குருவானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. God is good and all the time. பிரியமானவர்களே, இன்னொரு சின்ன செய்தியோடு இந்த மறைவுரை முடிக்கிறேன். இந்த ரெண்டையுமே திருவருட்சாதனை தொடங்கிட்டு மூன்றாவதா ஒண்ணு செய்யறாரு. இது ரெண்டு நான் தொடங்கிட்டேன், அதனால குரு அப்படின்னா பெரிய தலைவன் அல்ல, முதலாளி அல்ல, அவர் ஒரு பண்ணையார் அல்ல. எப்படி இருக்கணும்? நான் கடவுளாக இருந்து எப்படி உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் அப்படி தாழ்ச்சியோடு வாழ வேண்டும், பிறருடைய பாதங்களை கழுவ வேண்டும். அப்படின்னா சாமியார் போயிட்டு வீடு வீடா பாதங்கள் ஒரு வேலை கிடையாது. பிரியமாக புரிந்து கொள்ளுங்கள், தாழ்ச்சியோடு இருக்கணும். நான் என்ற ஒரு உயர்ந்த ஒரு பண்பு இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாமே இருக்குது, யாங்கிட்ட தான் எல்லாம் வரும் அந்த ஒரு அதிகாரம் இருக்கக்கூடாது. மாறாக அனைவரோடும் இணைந்து பயணிக்கிற ஒரு பயணியாக குருவானவர் இருக்கணும். கிறிஸ்தவர் எல்லாமே இருக்கணும். ஒரு தாழ்ச்சி என்ற ஒரு மிக சிறந்த உயர்ந்த பண்பை இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கிறார். இதுக்கு தாழ்ச்சி இருக்குதா? குடும்பத்துல சும்மா ஒரு நாள் ஏதாவது ஒரு சின்ன வேலை, ஏமா உப்பு இல்ல, உப்பு இல்லையா எப்படி சொல்லுவேன்? ஒண்ணு வாய் தொடர்ந்து ஒண்ணு கூட சொல்லல, இன்னைக்கு உப்பு இல்ல சொல்றேன். என்ன சொல்ல, உப்பு இல்லைன்னு தான் சொல்ல, இதுக்கு ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற கத்துற இல்லையா? ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கூட உடனே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. சல்லுன்னு டென்ஷன் ஆகுது, சல்லுன்னு கோவப்பட்டு திட்டுறோம், கத்துறோம். ஏமா அந்த டென்ஷனு, ஏன் அந்த கோபம்? பிரியமானவர்கள், யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில நிச்சயமா இந்த கடவுளுடைய சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்படிதான் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம ஒரு தாழ்ச்சியோட ஒரு பண்போட எது யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்போம். சின்ன பையன் சொன்னாங்க, நீ என்ன முளைச்சு 2 எல்லாம் வரல, நீ என்ன பார்த்து கேள்வி கேட்கறியா? மாமியா மருமகளை பார்த்து, ஏண்டி நான் தான் ஏதோ பருவாப்பட்டுள்ள ஓகேன்னு சொன்னேன், நீ என்னையே ஆத்தி படைக்கிறியா? மருமக, நான் இவ்வளவு படிச்சு லட்சமா சம்பாதிக்கிறேன், நான் நீ சொல்றது கேட்கணும், எனக்கு வேற வழியை பார்த்துட்டு போறேன், நீ வேலையா பாரு. அப்ப ஒரு சின்ன தாழ்ச்சி, விட்டு கொடுக்கிறது, ஏற்றுக்கொள்ற ஒரு நல்ல பண்பு இல்லை அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து பயனே இல்லை. இந்த ஒரு உயர்ந்த ஒரு பண்பை தான் பாதங்களை கழுவி தாழ்ச்சி என்ற ஒரு ஆடையை உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே அணிந்து கொள்ளுங்கள், இது மிக சிறந்தது என்று சொல்லி ஆண்டவர் இன்று பெரிய ஒரு செய்தியை கொடுக்கிறார். God is good and all the time. பிரியமானவர்களே, 3 செய்தி. 1, நற்கருணை மிக சிறந்தது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே. குருத்துவம் இல்லாமல் நற்கருணை இல்லை, குருத்துவம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, தாழ்ச்சி என்ற ஒரு ஆடையை எல்லா மனிதர்களும் சமம், எல்லாருக்கும் நான் முன்வந்து எனது பணியை செய்வேன் என்ற ஒரு தாழ்ச்சியோடு நல்ல மனநிலையை வாழ முடிகிறதா என்று சிந்தித்து
இந்த நாளினுடைய விழாவை தொடர்ந்து கொண்டாட முயற்சிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். சரி, அமருங்கள் அமருங்கள். இப்பொழுது பாதம் கழுவுகின்ற சடங்கானது தொடங்குகிறது. முன்னுரை வாசிப்பார்கள். பாதம் கழுவும் சடங்கு. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்னும் புதிய கட்டளையை கொடுத்த இயேசு அதை தம் வாழ்வில் செயல்படுத்துகிறார். பாதங்களை கழுவது அடிமையின் பணி. ஆனால் இயேசு தம்மையே தாழ்த்தி அடிமையின் பணியை செய்கிறார். தாழ் பணிந்து தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். இயேசுவின் சீடர்களாகிய நாமும் நம்மிடம் இருக்கும் நான் என்னும் அகந்தையை அகற்றி இயேசுவை போல் அன்போடு பிறருக்கு பணிவிடை புரிவோம். குறிப்பாக சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட உரிமையை இழந்த மக்களுக்காக தாழ்ச்சியோடு பணியாற்றுவோம் என்ற உறுதியுடன் இச்சடங்கில் பங்கேற்போம். புதிய கட்டளை உங்களுக்கு தருகின்றேன். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். என் சொல்கின்றார் என் பெருமான் இயேசு. உனக்கு என்னோடு பங்கில்லை
அங்கே இறைவன் இருக்கின்றார். முக்தி அடைந்தோர் உலகத்தில் நாமும் ஒன்றாய் சேர்ந்து மனம் மகிழ்ந்து பேசும் மகிமை வதனம் தானே. காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மாலை பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்புடையாக ஜெபியுங்கள். அவை அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றது அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவங்களை மேலே இழப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எங்களுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையை உனக்கு ஒப்புக் கொடுத்து தம் நிறைவாக நாங்கள் வழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் முதன்மையான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் அவர் ஆட்சிமை புகழ்ந்து நாடி முடிந்து ஆடுவதாவது. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசீர் வழங்கிட உம்மை உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியறலும். உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் ஜீவானந்தத்துக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய இவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றிய நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பணியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொறுத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாற்றமிக்க மரியாதையும் அதே கண்ணியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீத்தஸ், கிளெமெண்ட், சிக்ஸ்தேஸ், கொர்னேலியஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்டோபோரஸ், ஜான்,
கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டுதலாலும் நாங்கள் யாவற்றிலும் எமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக. ஆமென். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்து இந்த நாளில் இக்காணிக்கையை மன நிறைவோடு ஏற்றிருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்திரலும், மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட வந்தையில் சேர்த்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக. ஆமென். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையவராகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இயக்க செய்திடணும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காக அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்கு உரிய விண்ணகத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பு அளிக்கும் திரு தென்னத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உள்ளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானத்துதர் தம் திரு கைகளில் இப்பணி பொருட்களை மாண்புக்கு உரிய உமது விண்ணக திரு பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திரு பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின்
புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் அடியார் அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவின் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகியவும் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்செலினுஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோர்களும் உம் புனித அனைவர்களும் எங்களுக்கும் பங்களிக்கணும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அன்பு அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி ஓய்வுக்கு ஆசி அளித்து எங்களுக்கு வழங்கியிருந்தீராக. இவரோடு எல்லாம் பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்றனா விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தில் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அருள் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிளக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் மற்றும் மேம்படுத்துகிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரே சிறப்பாக இன்று இந்த திருவருட்சாதனத்தை, நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தை நிறுவியவர். நமக்காக அவருடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்த நாள் இன்று. இதோ இன்று சிறப்பாக நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருளி வர இருக்கிற தெய்வம், இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிழாவும் பார்ப்போம். Amen.
இறையின் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை கொண்டு உயர மாட்டாயா உறுதியாலும் நீ திருந்த மாட்டாயா என் உறுதியாலும் நீ திருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா இறையாய் செய்ய மாட்டாயா என்னுடைய ஒன்று உயர மாட்டாயா இறைவன்
அசையாமை பரப்பி பல கோடி நீளம் ஒரு ஆகுதே. இயேசு நமக்கு ஆறுதல் அளிக்க வந்தவர். நாம் ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக அவர் வேதனைகளை விரும்பி ஏற்றவர். தோட்டத்தில் பிடிபட்ட இயேசு தொடர்ந்து உயிர் துடைக்கிறவரை மன வேதனையாலும் உடல் வேதனையாலும் சிதைந்து காணப்படுகிறார். இங்கு நற்கருணை வடிவில் நாம் ஆராதிக்கும் இயேசுதான் வீதிகளில் அனாதைகளாய், வீடுகளில் அபலைகளாய், வேதனை கடலில் மூழ்கும் மனிதர்களில் வாழ்கிறார். நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவருக்கு ஆறுதல் அளிக்க வலியோர்களாய் வதைப்படும் இயேசுவுக்கு ஆறுதல் அளிப்போம். இந்த நற்கருணை பவனி நமக்கு யதார்த்தமாய் வேதனைப்படும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். தொடரும் பவனியில் பங்கெடுப்போம். God is good. Now the time. மனிதர்களை சிறப்பாக இந்த புனித வியாழன், பெரிய வியாழனுடைய திருநிகழ்வு அனைத்திலும் தொடக்கத்திலிருந்து இதுவரை பக்தியோடு பாராட்டுகள் கடன் கொடுக்காமல் நம்மையே ஒப்பு கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளை சிறப்பித்த அனைவருக்காக நன்றி கூறுகிறேன். சிறப்பாக இந்த திருப்பள்ளிக்கு ஏற்பாடு செய்த கோவில் பிள்ளை மற்றும் இந்த பாடற் குழுவினர்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுங்களா, அப்படியே பாடுங்களா, ஆன் த ஸ்பாட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க இல்லையா? அதனால நல்லா அருமையா எல்லா பாடல்களும் நன்றாக இருந்தது. இந்த பாடல் குழுவிற்கு ஜோரா கைப்பற்றிடலாம். வாழ்த்துக்கள். நல்லா நாளைக்கு மறுநாளும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடுங்க. வாழ்த்துக்கள். இதை பொழுது திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து இந்த ஆன்மீக காரியங்களிலே முழுமையான ஈடுபாடு அக்கறை செலுத்த உங்களை நான் விரும்பி கேட்கிறேன்.
அதோடு இன்று சிறப்பாக 12 சீடர்களாக வந்து தங்களுடைய பாதங்களை கழுவிய அனைத்து 12 சீடர்களுக்காக ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். ஜோரா கைப்பற்றிடுவோம். அதெல்லாம் ஊர்ல தலைவர்களா குடும்பத்துக்கு ஒருத்தர் எடுத்திருக்கீங்களா? அந்த மாதிரி வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆன்மீக காரியத்திலே ஈடுபாட்டோடு செயல்பட உள்ளது அன்போடு அழைக்கிறேன். துரியமாக திருப்பணி முடிந்தவுடனே நற்கருணை இடம் மாற்றம் நடைபெறுகிறது. எனவே இன்றிலிருந்து பீடங்கள் எல்லாமே தூய்மையாக்கப்படும். எதுவுமே பீடத்துல கோயில் எல்லாமே தூய்மையா இருக்கணும். எல்லா சிறுதுகளா மூடி இருக்கணும். நற்கருணை இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆண்டவருடைய பிரசனம், பூக்கள் இருக்கும், விளக்குகள் இருக்கும். மற்ற எல்லா இடமும் தூய்மையா ஆண்டவருடைய பாடுகளை நினைக்க போறோம். மறிக்க போகிறார். அந்த ஒரு அமைதி இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு வரைக்கும், சனிக்கிழமை நைட் வரைக்கும் ஒரு அமைதியில நம்ம செலவிடணும். எனவே இந்த நாட்களில் சிறப்பாக இந்த 3 நாட்களும் ஒரு சிறப்பான ஒரு புனித நாளாக அமைந்திருக்கிறது. இறைவனோடு தங்கி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வைக்கிற நேரத்தில் நாளைக்கு ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நைட் வரைக்கும் கூட அந்த நற்கருணையோடு நிறைவடையும். எனவே நீங்கள் எந்த நேரம் ஃப்ரீயா இருந்தீங்கனாலும் வந்து நற்கருணை ஆண்டவர்கிட்ட அமைதியா உட்கார்ந்து ஜெபிங்க. ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்க. நற்கருணைய சக்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த 3 நாட்களை அமைதியிலும் ஜபத்திலும் பொறுப்பிலும் செலவழிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவரும் எழுதி நிற்போம் இறுதி ஜபத்திற்காக. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உன் திருமகன் இரவு விரும்பினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறுமாறு என்றென்றும் நிறைவாடிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம்.
என்று